ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கன்னிகாதானம்னு சொல்லுவோம் இல்லையா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடியே ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலி. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? அந்த கன்னிகாதானம் அப்படி சொல்லக்கூடாது. தானம்னா பிச்சை போடுறது. தான், கன்யா தான் அப்படின்னா என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய உயிரை உனக்கு அர்ப்பணிக்கிறேன், உன் குடும்பம் நன்னா இருக்கிறதுக்காக அப்படின்னு அப்பா கொடுக்குற வாக்குறுதி. இவள் என் மகள், இவளை உன்னுடைய வீட்டில் சுபிக்ஷம் வரத்துக்கோ, உன்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் வரத்துக்கோ, உன்னுடைய வம்சம் விளங்கிறதுக்கு இவள் காரணமாக இருப்பாள். ஓகே, உன்னுடைய அப்பா அம்மா, உன்னுடைய கூட பிறந்தவா, உன்னுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் தன்னுடைய உறவுகளாக பாதித்து அவளுக்கு எந்த கஷ்டம் வராமல் பார்த்துப்பா. இது அப்பா சொல்கிற மந்திரம். அடுத்தது, இந்த சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறத வச்சுட்டு தப்பு தப்பாக சொல்வா இல்லையா. இவன் முதல்ல அக்னி வச்சுருந்து சோமன் வச்சுட்டு இருந்தான், அப்புறம் இவன் வச்சு அக்னி வச்சுட்டு இருந்தா, அப்படி எல்லாம் சொல்வா இல்லையா. நாலாவது அவனுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி இல்லை. அந்த அர்த்தம், மந்திரத்தோட அர்த்தம் தெரித்து சொல்லும்போது எவ்வளோ இதுவாக இருக்கும் தெரியுமா. அவளுக்கு சந்திரனை போல முகம், சந்திரன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், பூர்ண சந்திரன், அதை போல முகம். அடுத்தது, அக்னி போல கற்பும் ஒழுக்கமும், சூரியனை போல ஒரு தேஜஸ். இப்படிப்பட்ட என் பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன். இவள் உன் குடும்பத்தை காப்பவள், உன்னுடைய வீட்டுக்கு லக்ஷ்மியாக வருவா. இது தான் அந்த மந்திரம் சொல்கிறது. மந்திரத்தெல்லாம் சொல்லி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரிஜினல் இது இப்படி தான், அதனுடைய அர்த்தம் இப்படி தான். இதை தெரிஞ்சுட்டு செய்யும்போது அந்த கல்யாணம் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளையும் பொண்ணுக்குமே இந்த மாதிரி வரிசையாக இருக்குது அந்த கல்யாண மந்திரங்களில். ஒரு தோழியாக, ஒரு தோழனாக ஒருத்தருக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான். நான் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருப்பேன், நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், நீ என் குடும்பத்தை ரட்சிக்கணும், அதே போல் நானும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன். இப்படி ஒருத்தருக்கு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது. இதுதான் இந்திய பாரதிய கல்ச்சர், கலாச்சாரம். கல்யாணம் பண்ணுறதோட நோக்கம் இதுதான். ஹரி ஓம் தத் சத்.